எஸ் தமிழ்நாடு மாவட்டம் திருப்புரம் சார். போங்க ஏதோ ஒரு மாவட்டம் கிளிக் பண்ணுங்க. ஈரோடு. அடுத்தது லாக் பவானி. இந்த ரிப்போர்ட்டை இது வரைக்கும் பார்க்கலாம். ஸ்டேட்ல இருந்து ஜிபி லெவல் வரைக்கும் பார்க்கலாம். என்ன பண்ணணும் டவுன்லோட் எக்ஸல் எங்க கிளிக் பண்ணணும்? ரைட் சைடு டாப் கீழ இருங்க சார் அவங்களே செய்வாங்க. ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ் கம்மியா இருக்குல பேஸ். ரைட். உங்களுக்கு இப்படிதான் வரும். சரிங்களா? இப்போ இத நீங்க வால் ராப் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த டேட்டாவை கையில் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஆர்டர் பிளான் இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும். நம்ம நேற்று பிஜிஎஸ்ஆர்டியில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம், எஸ்டிபியில் சொல்லிட்டு இருந்தோம். எஸ்டிபியில் 11 விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம பிபிஆர்பியில் 5 விஷயங்களை மாத்திரம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 5க்குள்ளேயே எல்லாமே என்ன வந்துடும்? உள்ள வந்துடும். இஷ்யூ ரிலேட்டட் ஆன் விமன் அண்ட் சில்ட்ரனுக்குள்ளேயே வயலன்ஸ் உள்ள வந்துடும். இப்போ என்ன சொல்லியிருந்தோம்? எஸ்டிபி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? மேல போங்க, மேல அந்த ப்ராக்ரஸ் லாஸ்ட்ல எடுத்துட்டு போங்க. இந்த ப்ளூ கலர்ல ஒரு கீழே பார் இருக்குல்ல, அது இல்ல மேல. எஸ் அது கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்க. இன்னும் ரைட். இது இன்னொரு விஷயம். டேஷ்போர்டுல இருந்து இந்த தகவலை எடுத்து நம்ம மறந்துட்டா கூட என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகப்படுத்திக்கலாம். அடிக்கடி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மறதில நீங்க போயிட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா லைவ்லிஹுட்ல ஹியூஜ் பிளான்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. கேட்டகரி வைஸான உங்களுக்கு செல்ஃபா குரூப்பா அந்த கேட்டகரியிலையும் வரும், அனிமல் ஹஸ்பண்டரியா அந்த கேட்டகரியிலையும் வரும். எல்லா கேட்டகரிஸ்லையும் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். இங்க கீழே பாருங்க, பெனிஃபிஷரி டைப் ஆஃப் பிளான் அங்க கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதும் இதுக்குள்ள இருக்கும். நீங்க விபிஆர்பிய ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். விபிஆர்பியோட ஸ்ட்ரக்சரை அல்லது ஒர்க் பிளானை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் டேஷ்போர்டை ஓபன் பண்ணி கீழே இருக்கிற டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி மேல இருக்கிற ஹெட்டிங்ஸை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எல்லாருமே எக்ஸ்பெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது என்னுடைய சஜஷன். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி? புரிஞ்சுச்சா?